நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன், உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன். நான் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை, நீ இன்றி எதுவும் உருப்பெற்றதில்லை, அன்பெனும் வேதம் சொல்வார். இனிய குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். இங்கே எதுவும் எல்லைக்கு உட்பட்டதல்ல. நீங்கள் தந்தையை பெருமளவு உற்சாகத்துடன் நினைவு செய்யும் போது நீங்கள் பழைய உலகை மறப்பீர்கள். கேள்வி: நீங்கள் எவ்விடயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் அரைத்து அதனை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும்? பதில்: நான் ஓர் ஆத்மா. நான் எனது ஆஸ்தியை பரமாத்மாவான தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்றேன். ஆத்மாக்கள் குழந்தைகள், பரமாத்மா தந்தை ஆவார். குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் இடையிலான சந்திப்பு இப்பொழுதே இடம்பெறுகின்றது. இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் அரைப்பதன் மூலம் அதனை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் சரீர உணர்வு முடிவடையும். பாடல்: அன்பிற்கினியவருடன் இருப்பவர்களின் மீதே ஞான மழை பொழிகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. யோக சக்தியின் வலிமையின் மூலம் உங்கள் புலன்களை குளிர்மையாகவும் சாந்தமாகவும் வைத்திருங்கள். அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். தீய விடயங்களை பற்றி பேசவோ அல்லது செவிமடுக்கவோ வேண்டாம். நீங்கள் விரும்பாத விடயங்களை ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டுவிடுங்கள். 2. தந்தையிடமிருந்து உங்கள் முழுமையான ஆஸ்தியை பெறுவதற்கு ஒரு சுயதர்சன சக்கரதாரியாகுங்கள். தூய்மையாகி பிறரையும் உங்களை போன்றவர்கள் ஆக்குவதற்கு சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒரு முரளிதார் ஆகி முரளியின் சங்கீதத்திற்கு மாயையை சரண் அடையச் செய்வீர்களாக. நீங்கள் பல முரளிகளை கேட்டுள்ளீர்கள். அதனால் அந்த முரளிக்கு மாயையே தன்னை அர்ப்பணிக்கத்தக்க வகையில் நீங்கள் இப்போது முரளிதார் ஆக வேண்டும். நீங்கள் சதா முரளியின் இரகசியங்களின் சங்கீதத்தை பாடினால் மாயை எல்லா வேளைக்கும் தன்னை அர்ப்பணித்து விடுவாள். மாயை உங்களிடம் வருகின்ற பிரதானமான வடிவம் நீங்கள் சாக்கு போக்குகள் சொல்வதேயாகும். முரளியின் ஊடாக நீங்கள் சாக்கு போக்குகளுக்கான தீர்வை கண்டுவிட்டால் மாயை எல்லா வேளைக்குமாக முடிந்து விடுவாள். சாக்கு போக்குகள் முடிவடைதல் என்றால் மாயை முடிவடைதல் என்று அர்த்தம். ஸ்லோகம்: அனுபவ சொரூபியாகுங்கள். உங்களின் சந்தோஷ பாக்கியத்தின் பிரகாசம் உங்களின் முகத்தில் புலப்படும். அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பு தூய்மையாகும். உங்களின் இல்லறத்தில் வாழும்போது தூய்மையின்மைக்கு அப்பாற்பட்டு இருங்கள். உங்கள் கனவுகளிலேனும் தூய்மையின்மையின் எந்தவோர் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டு இருங்கள். இதுவே உலகிற்கு சவால் விடுவதற்கான வழிமுறையாகும். இதுவே பிராமணர்களான உங்களின் ஆன்மீக ராஜரீகமும் ஆளுமையும் ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நாவினில் வார்த்தை தந்தாய், நாசியில் உயிரை தந்தாய், வாழ்வையும் நீயே தந்தாய் தேவா, வாழ்வையும் நீயே தந்தாய்.
வழியை தந்தாய் உணர்வையும் நீயே